ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சர்வீஸ் சென்டர் நம்ம வந்து போகிறோம். இப்போ ரிவர் இண்டி சர்வீஸ் சென்டரோ வாட்டெவர் த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சர்வீஸ் சென்டர், இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் போகிறப்போ நம்ம என்னென்ன மாதிரியான திங்ஸை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணணும், எதை வந்து நம்ம கீழாக நோட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்டு கண்டிப்பாக சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஸோ முதல்ல நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிஃபோர் சர்வீஸ் சென்டர் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு நோட், முதல்ல நம்ம வந்துட்டு எப்படி நம்ம என்ன மாதிரியான விஷயம் நம்மள்கிட்ட ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் டவுன் பண்ணுங்கள். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்றத லிஸ்ட் பண்ணி கண்டிப்பாக வைக்க வேண்டியது அவசியம். முதல்ல 1 2 3ன்னு போட்டு என்னென்ன ப்ராப்ளம் அப்சர்வ் பண்ணுறீங்களோ, அல்ல அது வாங்கி நம்ம இத்தனை மாதத்தில் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்களோ, அல்லது ஒரு சர்வீஸ் முடிஞ்ச பிறகு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அப்சர்வ் பண்ணுறீங்க, எதில் சவுண்டெல்லாம் இருக்குது, அல்லது வேறு ஏதாவது விசிபிளாக ஏதாவது வார்னிங் சைன்ஸ் தெரியுதா, அல்லது ஹார்ன்ஸோ வேறு ஏதாவது சவுண்ட்ஸில் ஏதாவது குறைஞ்ச மாதிரியான அப்சர்வேஷன் தெரியுதா. ஏன்னா இதை ப்ராப்பராக நோட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா சின்னதாக ஒரு ப்ராப்ளம்னா கூட திரும்பவும் நம்ம சர்வீஸ் சென்டர் போய் தான் கேட்கணுமே ஒழிய லோக்கலில் எந்த இடத்துலையும் இதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி காணிக்கிறதுக்கு எந்த விதமான சூழ்நிலையும் அமையப்படாது. தயவுசெய்து இதை ப்ராப்பராக நோட் பண்ணி செய்யணும். ரெண்டாவதாக, என்ன மாதிரியான திங்ஸ் உங்களோட பிலாங்கிங்ஸ் இருக்குதோ அதை ஃபஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துட வேண்டியது அடுத்த அவசியம். மூன்றாவது, ஜென்ரலாக உங்கள் வண்டியில் என்ன மாதிரியான ஸ்க்ராச்சஸ் டென்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது விஷயமா இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் அதை ஃபோட்டோகிராஃபி எடுத்துருங்க. நாலாவது சொல்கிறது என்னென்னா, உங்களோட ஓடோமீட்டரில் என்ன மாதிரியான விஷயம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு நடந்த ஒரு விஷயம், நான் ஓடோமீட்டர் ஃபோட்டோ கேப்சர் பண்ணி வச்சுருந்ததுனால ஆஃப்டர் சர்வீஸில் உள்ளே போன பிறகு டெஸ்ட் ரைடே அவங்க வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு கொடுக்குறோம். ஜாப் ஷீட் வந்து போடுவாங்க. ஜாப் ஷீட் போட்டுட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத உங்களுக்கு நோட் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சார்னு சொல்லுவாங்க. ஸோ பட் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம். சரி, ஓகே, எப்படியும் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நம்ம ஈவினிங் போய் பார்த்தா நாங்கள் ரைட் பண்ணுறோம் சார், எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் எதுவும் நோட்டிஃபை ஆகலை, இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்த்தோன்னு சொல்லிட்டு வாங்க. பட் ஆனால் உண்மையிலேயே எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிங்க நான் கேட்டேன், ரேண்டமாக கேட்டேன். 4 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. நான் எடுத்த ஆப்பில் பார்த்தா 900 மீட்டர்ஸ் மட்டும் தான் ரன் ஆயிருந்துச்சு. அண்ட் ஓடோமீட்டர்லேயும் செக் பண்ணேன், அதுலேயும் வெறும் 900 மீட்டர்ஸ் தான் அதில் ரன் ஆன மாதிரி காட்டுது. கூடவே அவங்க ஜாப் ஷீட்டில் எத்தனை கிலோமீட்டரில் வண்டி என்ட்ரு ஆயிருந்துச்சுன்னு பார்ப்பாங்கல்ல, அப்போது அந்த சர்வீஸ் ரிசப்ஷனிஸ்ட் வந்து அதை செக் பண்ணுறப்போ வெறும் 1 கிலோமீட்டர் தான் அதில் வந்து இம்ப்ரூவ் ஆகிருந்துச்சு. ஸோ அப்போது சர்வீஸ் பர்சன் வந்து அட்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண அதை அந்த ஒர்க்கர் ரன் பண்ணார், 4 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணார் அப்படின்னு சொல்கிறது அங்கே ஒரு எரராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஐந்தாவதாக ஜாப் ஷீட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஜாப் ஷீட் அப்படின்றது உங்கள் வண்டியில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணக்கூடிய ஒரு ஷீட். அதாவது நீங்கள் ஒரு கஸ்டமராக என்ன அதில் சொல்கிறீங்க அப்படின்றத நோட் பண்ணக்கூடிய ஒரு வகையான அந்த ஜாப் ஷீட் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு ஆதாரம். நம்ம என்ன ப்ராப்ளத்துக்காக கொடுத்தோம், என்ன ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வண்டி எடுக்கிறப்ப கண்டிப்பாக செக் பண்ண வேண்டியதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ டாக்குமெண்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதற்கு அடுத்ததாக அதை ப்ராப்பராக என்ன நோட் பண்ணுறாங்கன்றத உங்களோட நோட் பண்ணிவிட்டு அதோட காப்பி நீங்கள் ஃபோட்டோ காப்பி எடுத்துனாலும் ஓகே, அல்லது ஈவினிங் நீங்கள் ஒர்க் முடிஞ்சு வெளியே வரப்போ கண்டிப்பாக அது பண்ணிட்டாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த காப்பியை ஒரு ஃபோட்டோவும் கூடவே உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த இன்வாய்ஸோட காப்பியை நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இது வந்து கம்பல்சரி மேண்டேட்டரியாக செய்யக்கூடிய 5வது பாயிண்ட். அண்ட் கூடவே அல்ல இடையில கால் பண்ணி சார் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வாரண்டி எதுவும் இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணிங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஓலாவில் அவருக்கு மோட்டரில் ஏதாவது ஒயரில் இஷ்யூ இருந்துச்சு. ஒரு சர்வீஸ் சென்டரில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக மாற்றி ஆகணும், 20,000 காஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. இதே இன்னொரு சர்வீஸ் சென்டரில் அவர் அப்போ கிடையாது, அப்போ வேறு வழியில் மாற்றிட்டாரு. ஆஃப்டர் வந்து ஒரு 8 மந்த்ஸுக்கு பிறகு வேற ஒரு இஷ்யூஸ்க்காக இன்னொரு சர்வீஸ் சென்டர், ஓலா சர்வீஸ் சென்டர் போயிருந்தாரு. அப்போ அந்த பர்சன் சொன்னது என்னன்னா, சார் இது வந்து உங்களுக்கு வாரண்டிலே கவர் ஆகிருக்கும், உங்களுக்கு வந்து ஏன் அதை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ பிஃபோர் தட் நீங்கள் ஒரு முறை அதை என்ஷூர் பண்ணுறது அப்படின்றது கட்டாயம் அவசியமான ஒன்று. ஓகே சார், இப்போ நான் வெஹிக்கிள் எடுக்க போகிற சமயத்தில் நான் என்னென்ன மாதிரியான திங்ஸ்லாம் நோட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக சொல்கிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு வண்டி எடுத்துகிட்டு வெளியே உடனே முன்னாடி பே பண்ணாதீங்க. பிஃபோர் தட் நீங்கள் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை சொன்னீங்க, அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படின்றத உங்களோட ஜாப் ஷீட்டை வச்சுட்டு சர்வீஸ் அட்வைஸரை வச்சு அதை ஃபஸ்ட்டு டிக் அவுட் பண்ணுங்கள். என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தது, என்ன ரெக்டிஃபை பண்ணியிருக்கு, அதில் என்ன மாதிரியான விஷயம் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயத்தை என்ஷூர் பண்ண வேண்டியது முதலாவது அவசியம். அதன் பிறகு வண்டியை வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்மால் ரைடு அப்படின்றது கண்டிப்பாக பண்ணணுங்க. சின்ன ஒரு டெஸ்ட் ரைடாவது பண்ணால் மட்டும்தான் என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பிஃபோர்லேயும் ஆஃப்டர்லேயும் இருக்குது அப்படின்றது கட்டாயம் தெரிய வரும். அதை விட்டுறாதீங்க.
அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருந்தோம். அதில் என்ன மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் எதுவும் இருக்கா, அடிஷ்னல் டென்ஸ் எதுவும் இருக்கா, ஸ்க்ராச்சஸ் எதுவும் இருக்கா, அல்லது ஏதாவது ஒரு விஷயம் க்ளீன் பண்ணாமல் விட்டுருக்காங்களா அப்படின்றத கண்டிப்பாக நோட் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே என்னோட போலோ காரை வந்து திருநெல்வேலி ஷோரூமில் நான் சர்வீஸ்க்கு விட்டுருந்தப்போ பார்த்தீங்கன்னா காரோட டோர் இருக்கு இல்லையா, டோரோட லோவர் ஆர்மில் பார்த்தீங்கன்னா சைடு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா சேராக இருக்கும் மைல்டாக. இப்போ இதெல்லாம் காரில் காமனாக உள்ள அந்த இடம்லாம் யாருமே குடிஞ்செல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அப்போ நான் ஃபோட்டோ கேப்சர் பண்ணி வச்சதுனால மட்டும்தான் ஆஃப்டர் சர்வீஸில் அதை உண்மையிலே க்ளீன் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை என்னால் அறிஞ்சிக்க முடிஞ்சு. ஸோ டெஃபினட்டாக வி ஹவ் டு செக், உண்மையிலேயே அதை வந்து வாஷ் பண்ணுறாங்களா அப்படின்றத கண்டிப்பாக நம்ம செக் பண்ண வேண்டியது வெரி வெரி எசென்ஷியல். ஸோ அதனால் ஃபோட்டோகிராஃப் அப்படின்றது எடுத்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் சேஃப்டி. எப்போவுமே நம்ம ரிவரை நம்புகிறோம் அல்லது எல்லா ஷோரூமே நம்புகிறோம், நமக்கு ஒரு சேஃப்டிக்காக நம்ம பண்ணுறது நம்மளுடைய விஷயத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக வந்து வண்டி எடுக்கிறப்ப பிரேக் லைட்ஸு, ஹார்ன்ஸு, இண்டிகேட்டர்ஸு ஒர்க் ஆகுதான்னு கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ரைடிங்க்கு முக்கியமான ஒன்று. அப்புறம் நான் இன்னொரு விஷயம், கீ ஹோலில் கீ வந்து வாட்டர் லாகாக இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் ஒரு மாதிரி 2 days ஆன பிறகு லைட்டாக வந்து ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆன் சைட்டில் அந்த டைம்லேயே ஏதாவது இருக்கா அப்படின்றத அப்சர்வ் பண்ணி நோட் பண்ணிவிடுங்க. குறிப்பாக இன்னொரு விஷயம், எப்பெல்லாம் நீங்கள் வந்து வண்டியை சர்வீஸ் விடுறீங்களோ உங்களோட சார்ஜ் அப்படின்றது நீங்கள் சர்வீஸ் சென்டர் நியர்பையில் இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் திரும்பவும் சர்வீஸ் சென்டர்லேருந்து லார்ஜ் டிஸ்டன்ஸ் நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் ஷீட் எழுதுகிறப்பவே கண்டிப்பாக நோட் பண்ணிடணும், சார்ஜ் எனக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அல்லது சார்ஜ் எனக்கு 80% பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக நோட்டிஃபை பண்ண வேண்டியது அவசியம். அல்லனா அவங்க போட மாட்டாங்க அப்படின்றதையும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இப்படி நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், ரிவரில் பண்ணிடுறாங்க, அதில் பிரச்சனை கிடையாது. பட் என்ன இருந்தாலும் நம்ம ஒரு வார்த்தை சொல்லிக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது. அப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வாங்கின பிறகு எல்லாம் செக் பண்ணிடுறீங்க. அதன் பிறகு கண்டிப்பாக பேட்டரி மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்ற ஒன்று இருக்குங்க. அது வந்து இப்போ யாருமே ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது, பட் காரில் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் கார்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஸ்டேட் ஆஃப் ஹெல்த், பேட்டரியோட ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் என்ன, அது 100% இருக்கா அல்லது 85% இருக்கா அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக வந்து செக் பண்ண வேண்டியது அவசியம். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹெல்த்தை வச்சு தான் உங்களோட பேட்டரி வாரண்டி அப்படின்றது நிர்ணயிக்கப்படுகிறது. ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் அப்படின்றது ஒரு ஸ்டெடியாக எப்படி உங்களோட பேட்டரி அப்படின்றது இன்றைக்கி ஹெல்த் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக அது வந்து இருக்குங்க. ஸோ அது டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸை வச்சு மெஷர் பண்ணுறாங்க. அது என்னென்னு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் அப்படின்றது இன்னொரு முக்கியமான ஒரு பேராமீட்டர். உங்களோட வண்டியில் சார்ஜ் அப்படின்றது ஸ்டெடியாக, அதாவது எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா ஏஹெச்ன்னு சொல்லுவாங்க, அதாவது 1 ஆம்பியர் பெர் ஹவர்னு சொல்லுவோம். அதாவது 1 ஆம்பியர் கரண்ட் அப்படின்றது 1 ஹவருக்கு எப்படி ஸ்டெடியாக ஃப்ளோ ஆகுது அப்படின்றத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர். ஸோ அந்த வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட கண்டிப்பாக கேட்க வேண்டியது அவசியம். இப்போ ரிப்போர்ட்டாக தர்றதில்ல, ஆனால் நம்மளால் டேரெக்டாக போய் கேட்டோன்னா அவங்களுக்கு வந்து அந்த கேபிள் ஓடிஜி போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக காட்டி தருவாங்க. பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட டேட்டாவும் உங்களுக்கு வந்து காட்டி தருவாங்க, எத்தனை வோல்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஸோ ஏஹெச் வேல்யூலையும் பார்த்துக்கலாம், அல்லது எனர்ஜி டபிள்யூஹெச் வேல்யூ வாட் பர் ஹவர் அப்படின்ற வேல்யூவும் நம்ம வந்து அவங்க என்ன நமக்கு வந்து தேவையாக சொல்கிறாங்களோ அதை நோட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை நம்ம டேட்டாவை நோட் பண்ண வைக்க வேண்டியது அவசியம். நம்மளோட சர்வீஸ் ரிப்போர்ட் நம்ம ஃபைல் பண்ணி வைப்போம்ல, அதனோட பேக் சைடில் இந்த டேட்டில் இவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் சர்வீஸ் இன்கேஸ் நம்ம நெக்ஸ்ட் ஒரு சர்வீஸ் வந்து நம்ம போகிறப்போ நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்றத விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ சும்மா நம்ம வந்துட்டு இப்போ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்குது, என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் உணர முடியும், என்ன போயிட்டு இருக்குது அப்படின்றத உணர முடியும். ஆனால் பேட்டரி ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹெல்த்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா, ஸ்டேட் ஆஃப் சார்ஜிங்கை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்த முறை என்ன டெவலப்மெண்ட் இருக்குது இல்லை குறைஞ்சிருக்கான்றதை அசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து எமர்ஜென்சி கான்டாக்ட், இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நான் எந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட் எப்போவுமே ரிவரில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் சர்வீஸ் பண்ண பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுறாங்களா, உங்களுக்கு கால் பண்ணி சர்வீஸோட இது எப்படி கால் பண்ணுறாங்களா, சர்வீஸோட இது எப்படி இருக்குது, ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக கேட்கணும். அந்த மாதிரி கேட்குறாங்களான்னு அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ அப்படி கேட்குறப்போ நம்ம வந்து என்ன விஷயம் நமக்கு ஓப்பனாக என்ன தோணுதோ அதை கண்டிப்பாக ஃபீட்பேக்கில் கொடுக்கலாம். எனக்கெல்லாம் அப்படி யாரும் கால் பண்ணலை, ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபைல்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையும் அங்கே கொடுக்குறது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபைல் பண்ணி வைங்க. ஃபைல் பண்ணி வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு பிறகு நம்ம ப்ராப்பராக எல்லா ரிப்போர்ட்ஸையும் ப்ராப்பராக வச்சுருந்தால் மட்டுமே நம்ம வந்து இந்த மாதிரியான வாரண்டியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு எமர்ஜென்சியோ அப்படின்ற விஷயத்துக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். அண்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த வாரண்டி எக்ஸ்டென்ஷனுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்போம், அதையும் ப்ராப்பராக சேவ் பண்ணி இதே ஃபைலில் பத்திரமா வைங்க. ஸோ இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினச்சக்கூடிய முக்கியமான விஷயங்கள். வேறு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஐ வில் கைட் யூ. தேங்க்யூ.